ஹலோ காய்ஸ், நான் உங்கள் டாக்டர் ஜெயஸ்ரீ. ஸோ இன்றைக்கி ஒரு டாப்பிக்கை பற்றி பேசணும்னு நினச்சேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான், ஆனால் பேசணும்னு தோணுது, அதனால் பேசுகிறேன். இவ்வளோ நேரம் தோணல, ஆனால் இப்போ தோணுது. சரிங்களா? அப்புறம் இப்போ என்னென்னா, இப்போ நம்ம ஒருத்தவங்கள ஷேம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தணுன்னா அவங்கள ஈஸியாக ஜெண்டர் பேஸ் பண்ணி அசிங்கப்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பையன் தப்பு பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையனை மெயினாக திட்டாமல் அந்த பையன் கூட இருக்கிற பெண்களை இழுத்து பேசுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பையன் தப்பு பண்ணியிருக்கான்னா அந்த பையனோட அம்மா, அந்த பையனோட அக்கா, தங்கச்சி, இப்படி இந்த பையனை சார்ந்த பெண்களை ஃபுல்லாக இழுத்து வச்சு பேசுகிறது. இது எப்போ மாறப்போகுது? அதாவது ஒரு பொண்ணு தப்பு பண்ணாலும் அந்த பொண்ணை தான் ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. ஒரு பையன் தப்பு பண்ணாலும் அந்த பையன் கூட இருக்கிற பெண்களை அசிங்கப்படுத்துறது. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள மட்டும் தானே பேசணும். எதுக்கு தேவையே இல்லாமல் அவங்கள பெற்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க அம்மாவையும், அவங்க கூட பிறந்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க அக்காவையும் தங்கச்சியும் எதுக்கு தேவையில்லாமல் இழுத்து பேசணும்னு நான் கேட்குறேன். இது எப்போ மாறப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா இது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி இது வரைக்கும் இந்தியாவில் நைட்டில் ஒரு பொண்ணு தனியாக நடமாட முடியல. அந்த நிலைமையில் இருக்குது நம்மளோட இந்தியா. ஏதோ இவங்க பெண்களுக்கு நல்லா பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி எதுக்கு இங்கே பெண்கள் எடுத்து பேசுகிறாங்க? இந்த நிலைமை கண்டிப்பாக மாறணும். அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கவே மாட்டா, ஆனால் அந்த பொண்ணு எடுத்து பேசுகிறாங்க. எதுக்கு இப்படி பேசுகிறாங்க? ஸோ கண்டிப்பாக இது மாறணும். சரிங்களா? ஏன்னா இப்போ யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள மட்டும் தான் நம்ம பேசணும். ஒரு பையன் தப்பு பண்ணாலும் அந்த பையனை மட்டும் தான் பேசணும். ஒரு பொண்ணு தப்பு பண்ணியிருக்காளா, அந்த பொண்ணை பேசுங்க. ஆனால் தப்பே பண்ணாமல் ஒருத்தவங்க கூட பிறந்தாங்கன்றதுக்காக, ஒருத்தவங்கள பெற்றாங்கன்றதுக்காக, ஒருத்தவங்களுக்கு மகளாக இருக்கான்றதுக்காக அவங்கள எடுத்து பேசக்கூடாது இல்லையா? அதே தான் சொல்கிறேன். ஒரு பொண்ணு தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் எடுத்து பேசக்கூடாது. அந்த பொண்ணை மட்டும்தான் பேசணும். அதே மாதிரி ஒரு பையன் தப்பு பண்ணியிருக்கான்னா அந்த பையனை மட்டும்தான் பேசணும். ஸோ முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு ஆணை திட்டணும் அப்படின்னா அந்த ஆணை சார்ந்த பெண்கள் எழுது தான் இன்ன வரைக்கும் பேசுகிறாங்க. இந்த நிலைமை எப்போ மாறும்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இது மாறணும். ஸோ இந்த வீடியோவை யார் பார்த்துட்ருக்கீங்களோ, நீங்கள் உங்கள் லைஃப்பில் தயவு செஞ்சு யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட ஏதாவது பேசணும், அவங்கள திட்டணும் அப்படின்னா தாராளமாக திட்டுங்க. ஆனால் அந்த பர்சனை மட்டும் திட்டுங்க, அவங்கள சார்ந்தவங்க திட்டாதீங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். சரிங்களா? இது ஜஸ்ட்டு நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பார்த்த ஒரு விஷயத்த வச்சு நான் பேசுகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கு பெருசாக வேறு எதுவும் இல்லை. ஸோ எல்லாருமே ரெஸ்பெக்டோடு நடத்துங்கன்னு நான் சொல்கிறேன். எல்லாருமே ரெஸ்பெக்டோடு நடத்துங்க. நீங்களும் ரெஸ்பெக்டோடு பழகுங்க, மற்றவங்களும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? நல்லா நல்லா ரெஸ்பெக்ட் கொடுத்து நல்லா மனசில் தூய்மையாக வச்சு பேசுங்க. யாரையும் கெடுக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு யாரும் பேச மாட்டீங்க மோஸ்ட்லி. அப்படி யாராவது இருந்தாலும் தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க. சரிங்களா? ஸோ நல்ல எண்ணத்தோடு இருப்போம், நல்லபடியாக வாழ்வோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.